ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி வீடியோவில் டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். சட்டி நல்லா சூடானதும் இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். நல்லெண்ணெயில் செய்யும் பொழுது சுவை நல்லா கூடுதலாகவே இருக்கும். நல்லெண்ணெயில் செய்யுங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனஸ், கல்பாசி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா பொரியட்டும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். சிக்கன்னாலே எப்போதும் சின்ன வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 20 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சிக்கன் கிரேவியை பொறுத்த மட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அதோட டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். ஸோ வெங்காயம் நல்லாவே வதங்கி வரட்டும். அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா இது கூட கொஞ்சம் கல் உப்பு நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சே சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்குறது அவ்வளோக்கு ஒரு நல்ல மணமாக இருக்காது. வீட்டில் அரைச்சே சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 பச்சை மிளகாயை இப்படி 4ஆக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா 1 போதும். இது மீடியம் சைஸ்னால நான் 2 எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழைய வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி வதங்கிறத பொறுத்து தான் இந்த கிரேவியோட டேஸ்ட்டே இருக்குது. ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். ஸோ இது நான் ஒரு 3 பேருக்கு தாராளமாக பத்தும். இதே நீங்கள் கூடுதலாக செய்கிறீங்க அப்படின்னா சிக்கன் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்து விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதில் வெங்காயம் தக்காளி அந்த இஞ்சி பூண்டு எல்லாமே சிக்கனோட சேர்ந்து நல்லா வேகணும். அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் நம்ம வேக வைக்க போகிறோம். ஆனால் தண்ணி ஊற்ற வேண்டாம். சிக்கன்லேருந்தே நமக்கு நிறைய தண்ணி வரும். ஸோ அந்த தண்ணியிலே சிக்கன் வேகட்டும். ஸோ நல்லா கிண்டி மட்டும் விட்டுக்கோங்க.
இப்போ இதை மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனால் எவ்வளோ தண்ணி வந்துருச்சு. ஸோ சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வந்து வெளியாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த தண்ணியிலே வந்து இது நல்லா வேகட்டும். இப்போ நாட்டுக்கோழியில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இது வந்து பிராய்லர் அப்படிங்கிறனால சீக்கிரமே வெந்துடும். பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லாவே வெந்து சுருங்கி வந்துருச்சு. அடிக்கடி நீங்கள் வந்து அதை கிளறி மட்டும் விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இதில் நம்ம கடையில் வாங்கக்கூடிய மசாலா பொடி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. நம்ம வீட்டில் உள்ள பொடியை வச்சு மட்டும்தான் நம்ம செய்ய போகிறோம். கடையில் வாங்குறதை விடவே இது நல்ல சுவையாக இருக்கும். நீங்கள் இதே ரேஷியோவில் செஞ்சு பாருங்கள். பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். இது கூட மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2.5 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன் சேர்க்க போகிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள். இந்த கிரேவிக்கு இது கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது அடுப்பில் தண்ணி ஊற்றாமல் இது நல்லா வதங்கட்டும். பார்த்தோம் அப்படின்னா நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். இதில் நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. ஸோ தேங்காய் ஊற்றிட்டு அப்புறம் இன்னும் ஆறவே இது இன்னும் கெட்டியாகும். அதனால் கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே வந்து செஞ்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இது வரைக்கும் உப்பு சேர்க்கவே இல்லை, அதனால் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து செக் பண்ணிவிட்டு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நான் வந்து வெங்காயம் வதக்கும் போது உப்பு போடலை, அதனால் இப்போ கரெக்டாக சேர்த்துக்கிறேன். நல்லா இதை கிளறி விட்டுட்டு இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். இது நல்லா கொதித்து வரட்டும். இந்த கேப்பில் நம்ம இதுக்கு தேங்காய் அரைச்சிக்க போகிறோம். இப்போ ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் வந்து கசகசா வந்து ஊற வச்சு சேர்த்துருக்கேன். கசகசா ஊற வச்சு இதில் சேர்க்கும் பொழுது கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாகவே இருக்கும். அது ரெண்டையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு நல்லா. ஸோ இது நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும், நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா வத்திடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த மிக்சர் ஜாரில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அலசி சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ பார்க்க உங்களுக்கு லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி தெரியும், பட் ஆனால் அது ஆற வந்து கெட்டியாகிடும். தேங்காய் சேர்த்ததுக்கு பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து காரம் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும்.
பார்த்தோம் அப்படின்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மேலாப்பில் மல்லித்தலையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அந்த கொத்தமல்லி இலையை போட்டுட்டு வந்து கிளற வேண்டாம், அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அது அப்படியே இருக்கட்டும், அதோடய ஃப்ளேவர்லாம் இறங்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து அந்த மல்லித்தலையோட ஃப்ளேவர்லாம் இறங்கிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல கெட்டியாகிடுச்சு. இன்னுமே ஆற ஆற வந்து கெட்டியாகும். ஸோ இப்போ எடுத்து சர்வ் பண்ணிடலாம். சாப்பாட்டுக்கு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சாப்பாட்டுக்கு, இடியாப்பம், இட்லி எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னும் ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு ராகாஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.